ஒரு இந்த கண்டத்தில் ஒரு 20, இந்த கண்டத்தில் ஒரு 20 கொடுத்தேன். தூக்கம் போயிடுச்சு. என்னக்கா திருப்பி தூக்கம் வந்துச்சு, திருப்பி இதே அடி தான். ஸோ டே 6ஓட ஃபஸ்ட் ஆர்டர் இது தான். சவர்மா ஸ்பாட் இங்கே இருக்குல்ல, ஸோ இதில் தான் வாங்கினேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு. எதுக்கு ஹெல்மெட்லேருந்து கேமரா கலத்திட்டேன் அப்படின்னா, ரொம்ப வெயில் அடிக்குங்க, உங்களுக்கு தெரியுதா, பளிச்சுன்னு இருக்க இடமே. ஸோ ரொம்ப வெயில் அடிக்கி, அதனால் கேமராக்கு தான் இற விட பார்த்தீங்களா, அதனால தான் கலத்திட்டேன். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பார்த்தீங்கன்னா இப்போ தான் 4வது ஆர்டரே கொண்டு போயிட்டுருக்கேன். நேற்றுல இந்த இடத்துக்கு 6, 7 முடிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டரே இப்போ தான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஆனால் பரவாயில்ல, ஆர்டரே இல்லாமல் இருக்கிறதுக்கு 4வது ஆர்டருங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இன்னும் டைம் இருக்குது. இப்போ மணி 10 தான் ஆகுது. 3, 4, 5 மணி வரைக்கும் கூட வேலை பார்க்கலாம். வேலை பார்த்து இன்றைக்கி 20 முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். ஏன்னா டெய்லி 20ன்னு கணக்கு வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு வீட்டில் அங்கே ரூமில் யாரும் கிடையாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்ம ரோடு, பக்காவாமா. இப்போ ஒருத்தர் என்ன ஓட்டுற அப்படின்னு விரட்டி போவான். அது எதுக்கு, நம்மளே வழி கொடுத்துருவோம். போ, தயவுசெய்து போயிடப்பணி. நான் அந்த டிப், அந்த 3 ரூபா வேண்டான்ட்டு அவரும் உடனே ஏடிஎம் கார்டு தந்துட்டு ஷபக்கா யூஸ் பண்ணிக்க அப்படின்னாரு. ஷபக்காவை நாத்திக்கிட்டு எங்கே போவேன், அதனால் வேண்டாம் சார் அப்படின்னு. இட்ஸ் ஓகே சார், நோ இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம ஒரு ஆளுக்கு பண்ணால் நமக்கு ஒரு ஆள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்கங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம நல்லது தானே பண்ணுறோம், கெட்டதாக பண்ணுறோம், அதனால் தைரியமாக இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப நேரமாக இந்த யூட்டனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். 3வது ஆர்டர் வேறு வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா கிறுக்குத்தனமாக வந்திருக்கு. சிக்னல் பக்கத்தில் தான் வந்திருக்கு, ஆனால் ஆப்போசிட் சிக்னலுக்கு ரைட் சைடு சிக்னல் வந்திருக்கு. லெஃப்ட் சைடு சிக்னல்னால் கூட நம்ம வண்டி நிப்பாட்டிடலாம். ரைட் சைடு சிக்னல், அப்போ நான் எப்படி போவேன், எங்கே போவேன் முதல்ல? இவன் என்ன பண்ணுறான், இப்போ எல்போடா இல்லை புதுசா கார் ஓட்டுறதுக்கு? பின்னால் வேற ஒருத்தர் வெள்ளை லைட் போட்டு வச்சிருக்கான், வெள்ளை லைட். தேங்க்யூ அண்ணே. அளவுக்கு கூட்டங்க, குறைஞ்சது ஒரு உள்ள 25 பேர் இருந்திருப்பான்ல. ஸோ நம்ம பசங்களே 25 பேர் இருக்கான்ல உள்ள. அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. மொத்தம் 35 பேருக்கு மேலே உள்ள அப்படியே ஈமொச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் அந்த கடையில், அவ்வளோ கூட்டம். அப்போ பார்த்துங்க, நல்ல வேலை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில இடத்துல இப்படி விட்டுறாங்கங்க. ஏன்னா இப்போ லேட்டாக ரெஸ்டாரண்ட் வந்து கம்பெனிக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்குன்னே தனியாக ஒரு 2-3 பேர் போட்டுடுறாங்க. இப்போ மெக்டொனால்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அதுக்குன்னே 2 பேர், வெளியே 2 பேர், உள்ளே 4 பேர் இருப்பாங்க வேலை பார்க்குறதுக்கு. இதுக்குன்னே தனியாக அந்த ஆர்டருக்குன்னே. ஸோ அப்படி இருக்கிறனால பிரச்சனை கிடையாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெளியே ஆட்கள் அடிச்சுட்டே இருப்பாங்க, உள்ளேருந்து பொருள் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கிருட்டுன்னு போயிடுது. ஸோ கஸ்டமர் Head southeast. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு பாட்டு கேட்கல. இப்போ வாங்கியாச்சு, கேக் தான் அது. இதை ரொம்ப பத்திரமா கொண்டு போகணும், இல்லை அப்படின்னா டேமேஜ்.
நெக்ஸ்ட் டைம் க்ளவுஸை கலத்தக்கூடாது கடைக்குள்ள போகும்போது. ஆனால் எல்லா கடையிலையுமே இந்த இதோட அனுப்ப மாட்டாங்கங்க. நம்ம இந்த சேஃப்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, செல்ல மால்லாம் உடையவே மாட்டான்ல உள்ள சேஃப்டியோட. நம்ம என்ன பண்ணோம், சேஃப்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் உள்ளே போக வேண்டியிருக்கும். Head northwest. எங்கடா போகுது பாதை. ஸோ இப்போ பாட்டு கேட்டேன்னு வைங்களேன், என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. நேற்று இதேமாதிரி தான் அவ்வளோ இடத்துலையுமே பாட்டு பாடிட்டே இருந்திருக்கேன். அது எப்படி நல்லாயிருக்கும் சொல்லுங்கள்? பாட்டு பாடிட்டே இருந்தேன்னா பேசலை ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் காப்பிரைட் நம்ம சாங் போடுறோம் மியூசிக்கும் சேர்த்து போட்டோன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ எனக்கு அதான் பயம். சப்போஸ் காப்பிரைட் கொடுத்துட்டோன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகே, அப்போ எனக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு தான் இது பண்ணேன். இப்போ ஏதோ பரவாயில்லைங்க, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தூங்கிறாதடா சூர்யா, அந்த மாதிரி தான். டக்குன்னு தீ பிடிச்ச நிலவே நீ விடிய தழுவு திறந்து இருக்குது கதை. ஏய் ஆனால் பெருசாக தூக்கம் வரல, நல்லது தான். ஒரு நிமிஷம் இண்டிகேட்டர் போடலனாலுமே அப்படியே திரச்சிட்டு வந்துடுவான்லு, எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி வந்துடுவான்லு. ஒரு யூட்டனை வேற போடணும், இவனுக்கு மத்தியில் உயிர் எழுறது பெரிய கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு யூட்டன் போட்டால் தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைனா திருப்பி ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு திரும்பி வர மாதிரி ஆயிரும். வைசரை மூடிக்கிடுவோம். காற்று பலார்னு கண்ணில் அடிக்கும்போது கூட கொஞ்சம் தூக்கம் வரும். அதனால் வைசரை போட்டுக்கிட்டா தூக்கம் கொஞ்சம் குறையும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமாடா, தூங்காமல் வேலை பார்க்கணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. இது என்னோட தப்பு இருக்குது இதில். நான் நேற்று ஒழுங்காக இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேலை பார்க்க முடியாது. நேற்று கரெக்டான டைம் தான் வேலை பார்த்தேன். பட் நான் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் முன்னோட்டி எழுந்திரிச்சு, 5 மணிக்கு 5 மணிக்கு தான் தூங்கணும். சாரி, ஏதோ ஒன்றுங்க. கரெக்டாக நான் அதுக்கேற்றால டைம் செட்டிலிங் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் பண்ணல. மீட்டிங் சொல்லி எல்லோரும் போயிட்டாங்க மீட்டிங்க்கு, நானும் போயிட்டேன். எல்லோரும் தான், நானும் தானே போனோம். பார்த்தீங்களா உளறேன் பார்த்தீங்களா? இதுதான் தூக்கத்தின் மகிமை. தூங்கலைன்னா இப்படி தான் உளர வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி மீட்டிங்கா, சரி நல்ல விஷயம் தான். இன்றைக்கி நடந்த மீட்டிங் வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க, இன்றைக்கி எப்படியும் நான் நல்லா வளருவேன்னு மட்டும் நல்ல ஒரு ஆர்டர் வந்திருக்கு. நான் இவ்வளோ நேரம் தூக்கம் வர விடான்னு சொல்லிட்டு கன்னத்திலே பலார்னு எனக்கு நானே அடிச்சுக்கிட்டேங்க. தூங்காமல் இருப்பியா, ஒழுங்காக தூங்க வேண்டியதானு சொல்லி நானே அடிச்சுக்கிட்டேன். ஆனால் உண்மையில் இது நான் இந்த வீடியோ பார்த்துருக்கேங்க. கன்னத்தில் அடித்தா தூக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நானும் அது நம்பலை. ஆனால் இன்றைக்கி உண்மையை சொல்கிறேன், அது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் டப்புன்னு ஒரு இந்த கண்டத்தில் ஒரு 20, இந்த கண்டத்தில் ஒரு 20 கொடுத்தேன், தூக்கம் போயிடுச்சு. என்னக்கா திருப்பி தூக்கம் வந்துச்சு, திருப்பி இதே அடி தான். ஸோ அண்ணா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போனோம், ஆப்போசிட்டில் இருக்கலாம். ஆனால் அதுக்கு 3 கிலோமீட்டர் தாண்டி போனோம், 4 நிமிஷம் ஆகும். இதில் வளைஞ்சி ஃப்ரீ டர்ன், இதில் வளைஞ்சி அப்புறம் ஒரு யூட்டனை போட்டு அங்கே போனோம். தானே வருமே திறக்கும்போது வந்தது போல அடடா நாடுகே
ஸோ யூட்டர்ன் போட்டிருக்கேன்டா நான் அங்கே போனேன். பார்த்தீங்களா, இப்படி தாங்க சில இடத்துல மறந்துடுறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த காரை ஏசிட்டு போவான்னு நினைக்கேன். நல்ல வேலை ஏசலை. என் மேலே தான் ஃபுல் தப்பு. என்ன பண்ணிட்டேன், அந்த சைடில் இண்டிகேட்டரை போட்டு இந்த சைடில் ஏறிட்டேன். அது நம்ம மேலே தான் தப்பு. அவன் அப்படியே பார்த்துட்டே போகிறான், யாரா இவன், எந்த ஊருக்காரனாக இருப்பான்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்கான். நேற்றுலேருந்து ஃபுல்லாக BMW, ரோல்ஸ் ராய்ஸ் இந்த மாதிரி காராக தாங்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். நேற்று ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா BMW. ஏன்னா அதுக்கான ஒரு ஏரியாவில் தான் இருந்தேன். விஐபி ஏரியாவில் இல்லை, விவிஐபி ஏரியாவில். நம்ம ஊரில் ஒரு வியை வச்சுக்கிட்டே அவ்வளோ அலப்பறை பண்ணுவான்லு. இங்கே டபுள் வி வச்சுருக்கவனுக்கே நார்மல் தான். அப்போ கெத்துனா யாராக இருக்கும்னு நீங்களே நினச்சி பார்த்துங்க. ஸோ அப்படி இருந்துச்சு. ஃபுல்லாக ஆடி தான். ஆடி, BMW, அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் பார்த்தேன். 3 ரோல்ஸ் ராய்ஸில் 1 கோஸ்ட்டு, அப்புறம் இன்னொன்று என்ன மாடல்னு எனக்கு தெரில. நான் சும்மா எதாவது அடிச்சு விட பார்த்தீங்களா. 3 ரோல்ஸ் ராய்ஸில் 1 கோஸ்ட், அது மட்டும் நல்லா தெரியும். மிச்சம் 2 என்னன்னு தெரில. மேபி தெரிஞ்சால் சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் அப்புறம் நேற்று ஃபுல்லாக தேடி பார்த்தேன் நெட்டில் எதாவது கிடைக்குமா அப்படின்னு. இல்லை, கிடைக்கல. சரி, ஓகே, சந்தோஷம். கிடைக்கலன்னு என்ன பண்ணேன் அப்படின்னு. பைக்கு ஹோண்டாவோட கம்பெனி தான் அவங்க நிறைய இங்கே. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருப்போம், ஒரு பெரிய வண்டி. நம்பர் சுவிட்ச் போர்டே பார்த்தீங்கன்னா அதில் பயங்கர சுவிட்ச் இருக்கும் அந்த வண்டியில். அந்த மாதிரி வண்டி தான் நான் நேற்று நிறைய பார்த்தேன். நம்ம கூட அப்படியே சைடில் ஓடி போய்ட்டு இருந்து கேமரா கலத்தி உள்ளே வச்சுருந்தேன். இது சார்ஜ் இல்லைன்னு. ஈவன்லேயே இந்த மாலை விட்டா அம்மாலை. நேற்று வண்டி எங்கே விட்டுருந்தேன், இங்கே விட்டுருந்தேன். இன்றைக்கி அங்கே விடுவோம். வெறுப்பாகுதுங்க இந்த மாலுக்குள்ளே கொண்டு வந்தோம். ஹலோ காய்ஸ், ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து மீட்டிங் வச்சிட்டாங்க கம்பெனியில். ஸோ 7 மணிக்கு தான் வந்தேன் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டர் கூட வரல. ஸோ நேற்று நான் எவ்வளோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100ல் 80 கழிச்சா எவ்வளவோ அதுதான் நான் நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 100ல் 80 கழிச்சா என்ன வருமோ அதைத்தான் நான் ஆர்டராக நேற்று பண்ணியிருந்தேன். ஸோ கண்டுபிடிச்சிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 0 ஆர்டர். என் வரைக்கும் இன்றைக்கெலாம் ஆர்டரே கிடைக்காதுன்னு நினைக்கேன். ஏன் அப்படின்னா என்னோடய செக்ஷனே முடிஞ்சிருச்சு. ஸோ செக்ஷன் முடிஞ்சுன்னு இப்போ வேறு ஒரு செக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஐ மீன் இதில் ஆர்டர் வருமா இல்லைனே தெரில, வேறு ஒரு செக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் 0 ஆர்டர். ஸோ அதான் மனசே கேட்க மாட்டேங்குங்க என்ன பண்ணேன் அப்படின்னு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஏதாவது இடத்துக்கு வேறு ஏதாவது இடத்துக்கு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாரில் இவன் தற்குறிப்பைய, எல்லாம் மெண்டல் பசங்க. வானே உனக்கு தான். பின்னால் வர்றவன் என்னை விட கோவக்காரன்னு நினைக்கங்க. அவன் அப்பப்போ பாஸ் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு வேறு நீ தூக்கமே இல்லைங்க. நைட்டு விடிய காலம் தான் நான் போனேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், விடிய காலம் கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா 3:30க்கு ஆர்டர் முடித்தேன். ஸோ 4 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா 4:30 தான் பார்த்தீங்கன்னா ரூமே போய் சேர்ந்தேன். போயிட்டு தூங்கிட்டு இருக்கேன், நல்லா தூக்கம். 9 மணிலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரூமில். எல்லா பசங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான், டான் ப்ரோ, ரிஃபை, ஃபரூக்கு, இந்த 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த 4 பேர் தான் நேற்று வேலைக்கு போனது. மீது எல்லாருமே ரூம்லேயே நேற்று ஓபி அடிச்சு கடத்துக்கிட்டான்லி. காலையில் 9 மணிக்கே எழுந்துச்சி பேசிகிட்டு இருக்கான்லி. யாருக்குமே தூக்கம் வரல. எங்கள் 4 பேர்த்துக்கும் தூக்கத்தை எழுப்பிவிட்டான்லி. எனக்கு அப்புறம் நான் தூங்கி முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணேன், கம்பெனிக்கு போக வேண்டியிருந்து. இன்றைக்கி ஆஃபீஸில் மீட்டிங். இன்றைக்கி மீட்டிங் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பிட்டு பைக்கில் நானும், ரிஃபையும், டான் மட்டும். ஸோ 3 பேர் போயிருந்தோம். ஃபரூக் சிங்கிளாக இன்னொரு பைக்கில் வந்துட்டான். ஸோ இவங்க எல்லாருமே நேற்று நல்லா ரெஸ்ட் எடுத்தவங்க எல்லாருமே காரில் வந்துட்டாங்க. நாங்கள் பைக்கில் வந்துட்டோம். காரில் இடம் இல்லைன்னொன்னே
அப்போ சரி ஓகே என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். ஒரு ரிஃபே சொல்லிட்டாரு, நான் இன்றைக்கி ரூம் பக்கத்துலேயே இருந்துக்கிடுறேன், நான் அங்கே வரல, ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சப்போஸ் நான் தூக்கம் வருதுன்னா கூட நான் வந்து இங்கே தூங்கிக்கிடுவேன், அதே ரொம்ப தூரம்னா என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்போ சரி ஓகே ரிஃபே அப்படின்னு சொல்லிட்டு ரிஃபே வந்துட்டார். நானும் டானும் வந்தோம். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ டெய்லியும் நம்மளோட டார்கெட் 15க்கு மேலே பண்ணணும். அதான் சரி ஓகே, ஆல்ரெடி டேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 20ஆவது பண்ணணும். அதான் சரி ஓகே, அப்போ 20 பண்ணோன்னா அதுக்கேற்றாலும் நம்ம வேலை பார்க்கணும். சும்மா 20 பண்ண முடியுமா சொல்லுங்கள்? வாயால் நான் 20 பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ண முடியுமா? அப்போ அதுக்கேற்றால வேலை பார்க்கணும். அதுதான் சரி ஓகே, இன்றைக்கி தூக்கம் வந்துச்சுன்னா ஒரு காஃபியை குடிச்சிட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ஆர்டரும் இல்லை, 0 ஆர்டர். எல்லாம் இன்றைக்கி அரைகுறையாக ஓட்டுறான், அவனில் அரைகுறையாக ஓட்டுறான்லா இல்லை நான் தூக்கத்தில் இருக்கனால எனக்கு அப்படி தெரியுதா ஒன்றும் தெரியல. சரி பார்ப்போம், இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர் அடிக்கணும் உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நம்ம வந்து ஒரு மாதத்தில் 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ சேலஞ்ச் வீடியோ. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்க வேலையிலே 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் முடியுமா முடியாதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடியுங்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இப்போ தேவை. ஐயோ ஸ்டாண்டோடு வந்திருக்கேங்க, யாருங்க இவ்வளோ நேரம் ஸ்டாண்டோடு வந்திருக்கேங்க? ஸோ எங்கே வண்டியை விடலான்னு தேடிட்டு இருக்கேன். ஓ மை காட், வெளியே விட்டுடலாமா பேசாமல்? ஆமாம் வெளியே விட்டுரும். செம தூக்கத்தில் அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தூக்கம் வேறு கண்ணை சொக்குது, ஆர்டர் வேறு இல்லை, போர் அடிக்குது. ஸோ இப்போ ஆர்டர் இருந்தால் கூட அது ஃபீல் ஆகாது, தூக்கம் ஃபீல் ஆகாது. ஸோ ஓகேங்க.